அன்பு மிகுந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இயல் 5 நிறைவு செய்து 6வது இயலை எட்டி இருக்கிறோம். 6வது இயலில் நாம் சில பகுதிகளை நிறைவு செய்துவிட்டோம். இதுல கவிதை பேழையில சிலப்பதிகாரம் அப்படின்ற பகுதி இருக்கு. அது நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து விரிவானம் அப்படின்ற பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விரிவானத்துல எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு மனிதரை பற்றி பார்க்க போறோம். இவருடைய பேர் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பு உலகின் மிக பெரிய சொத்து. இன்னைக்கு நடிக்க வர்றவங்க எல்லாருமே இவரை வணங்காமலோ இவரை பற்றி தெரியாமலோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த நடிப்பு அப்படின்னாலே நமக்குன்னு தெரியக்கூடிய முதல் முகம் இவருடைய முகம். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் திலகம். யாரு? செவாலியே விருது பெற்ற பிரான்ஸ் மிக உயர்ந்த விருது செவாலியே விருது பெற்ற நடிகர் திலகம். சிவாஜி கணேசனை பற்றி பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதிய, அவர் ஒரு திரைத்துறை சார்ந்தவர் தான். அவர் எழுதிய அந்த நினைவோட்டம், அவரை சிவாஜி கணேசன் அவர்களை நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துணைப்பாடம் விரிவானத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப அந்த நுழையும் முன் வாசிக்கிறேன், கவனிங்க. நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன். தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துக்கு உயிர் அளித்து தன் வசனத்தாலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு விடுகின்ற கலைஞர். நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகன். பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க பாருங்க சிவாஜி கணேசனுக்கு. அவரை மாதிரி நடிப்பதற்கு இன்னும் ஒருவர் திறந்து வரணும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு இயல்பான யதார்த்தமான நடிப்பு. ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இப்ப நட்ப நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு சிலரை தவிர ஒரு சிலர்லாம் ஒரே மாதிரிதான் எல்லா படத்திலையும் நடிச்சுட்டு வருவாங்க. ஆனா ஒவ்வொரு திரைப்படத்திலையும் தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகனை, தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை ஏமாற்றாமல் அவர்கள் அந்த படத்தோடு அந்த கதையோடு ஒன்றக்கூடிய அளவிற்கு தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய உடல் அசைவிலும் மிக பெரிய நடிப்பு ஆளுமையை வெளிப்படுத்தி மக்கள் மனதுல இன்னைக்கும் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடியவர் இந்த சிவாஜி கணேசன். அவருடைய அந்த நடிப்பு பார்க்கணும். ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஒரு சில திரைப்படங்கள் நீங்க சிறுவர்களாக இருக்கிறீங்க, ஆனா நீங்க பழைய திரைப்படங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க தமிழ் படிக்கணும்னாலோ அல்லது மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், மனிதமையை போற்றணும் அப்படின்னா சில பழைய திரைப்படங்களை பாருங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திரைப்படம். திருவிளையாடல்ல நம்ம சிவாஜி கணேசன் சிவனா நடிச்சிருப்பாரு. நம்ம நேரடியா சிவபெருமானையோ அல்லது திருமாலையோ போய் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. கடவுளை நேர பார்க்க முடியாது. ஆனா சிவாஜி கணேசன் அந்த திரைப்படத்தில் சிவனாகவே வாழ்ந்திருப்பார். அந்த நக்கீரத்தை அந்த உங்களுக்கு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி அந்த நெற்றிக்கண்ணை திறப்பாரு பாருங்களேன். அப்ப அவர் நக்கீரர் சொல்றாரு, அப்படி இவர் அந்த கண்களை அப்படி விழிப்பார். விழிக்கும் போது ஒரு நடிப்பு அந்த அளவுக்கு யதார்த்தமாக அந்த ஒரு கடவுளே தோன்றுனா எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு தெரிந்த கடவுள் சிவாஜி கணேசன் தான். நமக்கு தெரிந்த மிகப்பெரிய மன்னர்கள் சிவாஜி கணேசன் தான். பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஒரு திரைப்படம் அடிக்கடி ராஜ் தொலைக்காட்சியில போடுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ராஜராஜ சோழனாகவே வாழ்ந்திருப்பார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தரணியில் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலுக்கு அவங்க எல்லாரும் பாடுவாங்க. இவர் கொடுக்கக்கூடிய அந்த முக பாவனைகள், அந்த உடல் மொழிகளும் பாருங்களேன் எவ்வளவு யதார்த்தமா. அப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவர்.
தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு திரைப்படம். நாதஸ்வர கலைஞரா வந்திருக்கிறாரு, நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர். இப்ப என்ன இருக்கிறாராம், நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்து அவர் எப்படி அந்த கையசைவு, அந்த அந்த ஒவ்வொரு துளையும் அமுக்கி எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி ஒரு உண்மையான நாதஸ்வர கலைஞர் எப்படி அந்த நாதஸ்வரத்தை இசைப்பாரோ வாசிப்பாரோ அதை போலவே தத்ரூபமாக அந்த திரைப்படத்துல நடிச்சு காட்டியிருப்பார். அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தான் எடுத்துக்கொண்ட கலைக்கு தன்னால் அது அதாவது வருமானம் வரக்கூடிய அந்த ஒரு நிலையாக அவர் நினைக்கல. தன்னுடைய மக்களுக்கு, தான் நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கலை உணர்வை, அந்த ரசனையை அப்பளுக்கு இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அருமையான கலைஞர். சிவாஜி கணேசன் பத்தி சொல்லும் போது நேரம் தவறாமையே ரொம்ப அருமையா கடைபிடிப்பாராம். இப்படி அவரு என்ன செய்வார் அப்படின்னா மிகப்பெரிய கலைஞர். அவருடைய நடிப்பை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அவர் பேசக்கூடிய அந்த வசனத்தை தான் இன்னைக்கும் 5லிருந்து இன்றைய இருக்கக்கூடிய நடிகர்கள், உங்களுக்கு ஏதாவது வசனம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு இயக்குநர்கள் கேட்பாங்களாம். வேகமா அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் இதான், வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்டி அப்படின்னு அந்த வீர ஆவேசத்தோடு அவர் பேசக்கூடிய அந்த வசனம் இன்னைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம பார்த்தது இல்ல. அவருடைய நினைவூட்டலுக்கு யார்தான் நினைவுக்கு வரா, நமக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நினைவு. இப்படி எத்தனையோ திரைப்படங்கள், அவர் நடித்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தனி முத்திரை இருக்கும். அவர் ஏற்று நடித்திராத கதாபாத்திரங்களே இல்லை. கடவுளாக வருவாரு, ஒரு தொழுநோயாளியா வந்திருக்கிறாரு, ஒரு கண் பார்வை இல்லாதவரா வந்திருக்கிறாரு, ஒரு கை ஊனமான பாகப்பிரிவினைன்னு ஒரு திரைப்படம், அந்த படத்துல கை ஊனமானவனா வந்திருப்பாரு. இப்படி எல்லா விதமான கதாபாத்திரங்கள், மாற்றுத்திறனாளராக வந்திருக்கிறாரு. எல்லா கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்த ஒரு அற்புதமான கலைஞர். மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல மிருதங்கம் வாசிக்கிறவரா வந்திருக்கிறாரு. இப்படி இல்ல அதே மாதிரி தங்கப்பத ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு மிடுக்கு நடை தன்னுடைய மகன் அந்த காவல்துறையில இவர் உயர்ந்த பதவியில இருப்பாரு. அவன் என்ன மகன் ஒரு கள்ளக்கடத்தல் தொடர்புடையவனா இருப்பான். அப்ப தன் மகன் என்றும் பாராமல் அவன் மீது அந்த கடமையே கண்ணாக இருந்து அவரை மகனையே சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரியாக வந்திருக்கிறாரு ஆர்த்தி சௌத்ரி அவருடைய பேர் அந்த திரைப்படத்துல. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞராக ஒரு திரைப்படத்துல வந்திருப்பாரு. இப்படி எல்லா படிக்காதவன் திரைப்படத்துல நீதிபதியா வந்திருப்பாரு ரஜினிகாந்த் படத்துல. அதுக்கப்புறம் படையப்பா திரைப்படத்துல இப்ப கடைசியா அந்த படையப்பா திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சொத்தை எழுதி ஏமாத்தி வாங்கிடுறாரு. அப்ப எனக்கு எதுக்கு சொத்து அப்படின்னு இவர் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு அந்த வீடை ஒரு முறை கட்டி தழுவுவதற்காக அந்த தூணுகிட்ட ஓடுவாரு. அது ஒரு முதிர்ந்த ஒரு நடிப்பாளரால மட்டும்தான் அந்த நடிப்பை தர முடியும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் தன்னுடைய தனிப்பட்ட முத்திரையை பதித்த அந்த சிவாஜி கணேசனுடைய நடிப்பு கலையைத்தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அத பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்னு ஒருத்தர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது, அவர் போய் சந்தித்த நிகழ்ச்சியை சொல்றாரு. பாருங்களேன், பல நாடகங்களில் மன்னிக்கணும்பா, இந்த இதை வாசிக்கிறேன் நானு, அதாவது நூல்வெளி வாசிக்கிறேன். இப்பாடப்பகுதி மலையாள கவிஞர், இவர் ஒரு கவிஞர் நடிகர், பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர சம்மண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எர்ணாகுள மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். இவரின் இந்நூலை KV சைலஜா சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அவருடைய அந்த இதுதான். சரிங்களா? நல்ல இந்த கீழே கொடுத்திருக்காரு பாருங்களேன், பராசக்தி திரைப்படத்துல அவர் பேசக்கூடிய வசனம், ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன், என் ஓட்டத்தை தடுத்து இருக்க வேண்டும், என் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், வாழ விட்டார்களா என் கல்யாணின்னு அப்படியே கலைஞர் கதை வசனத்தை அப்படியே ஒரே டேக்னா ஒரே பதிவுல எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்டபொம்மன் திரைப்படம், கப்பலோட்டிய தமிழன், திருவிளையாடல் போன்ற திரைப்படங்களில் இடம்பெற்ற சிவாஜி கணேசன் வசனங்களை உரிய உச்சரிப்புடன் பேசி வகுப்பறையில் நடித்து காட்டுது. எப்படி பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம வகுப்பறையில நீங்க நடிச்சு காட்டணும், வீட்டுல நீங்க நடிச்சு காட்டுங்க. உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவம். கலைஞர்களை போற்றணும், அப்பதான் கலைகள் வளரும். கலைகள் போற்றுறதும் கூட வச்சுக்கலாம். அப்ப நம்ம கலைஞர்களை போற்றுனாதான் அந்த கலைகள்
இருக்கும். அதத்தான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப பாருங்க, இன்று மதியம் மிகச்சரியாக 3 மணிக்கு தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, திரைப்பட சங்கத்து தலைவராக இருந்திருக்கிறாரு. தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம், இப்படி விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த படம்லாம் வரும்போது அப்படி மக்கள் கொண்டாடுவாங்களா, ஒரு திருவிழா மாதிரி இருக்குமா அந்த திரைப்படங்கள் வரும்போது. நீங்கள் இப்போது கேட்ட விளம்பரம் 30 வருடங்களுக்கு முன்பு கேரளத்தின் மிக முக்கியமான நகரத்தின் தெருக்களில் ஆட்டோ ரிக்ஷாவின் மேல் தடிச்ச உச்சஸ்தாயில், அப்படின்னா உச்சஸ்தாயினா ரொம்ப அதிகபட்ச குரல்ல பேசுறது, குரல் அதிகமா உயர்த்தி பேசுறது, உச்சஸ்தாயில் முழங்கிய ஒரு இளைஞனின் குரல். ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் வரை ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த 18 வயது பையனின் பெயர் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு. பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அந்த விளம்பரத்தை மைக்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த மாட்டு வண்டி இருக்கும், அந்த மாட்டு வண்டியில இந்த இதோடைய போஸ்டர் எல்லாம் ஊட்டி நோட்டீஸ் எல்லாம் ஏரியாவா கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா திரைப்படம் அந்த பக்கத்துல கொட்டாயில போட்டிருக்காங்க, நம்ம திரையரங்கம்னு சொல்லணும், தியேட்டர்னு சொல்லணும், அது கொட்டாயின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டாயில போட்டிருக்காங்க, அதனால நீங்க வாங்க வந்து பாருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க, எல்லா ஊர் முழுக்கவும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த விளம்பரத்தை யார் சொல்லியிருக்கிறா, இந்த இதை எழுதியிருக்கிறார் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, 20 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் அரண்மனை போன்ற சிவாஜி கணேசனின் வீட்டிற்கு அவரோடு ஒன்றாக உணவருந்திய போது கேரள நகரின் வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் என் நினைவலைகளில் இருந்தான். அப்ப அதே பாலச்சந்திரன் யாரு விளம்பரம் செய்த அந்த பாலச்சந்திரன் இன்னைக்கு என்ன செய்யறாரு, 20 வருஷம் கழிச்சு சிவாஜி கணேசனுடைய வீட்டுல அவரோட சமமா விருந்து சாப்பிட போறாரு. அப்ப இவரும் திரைத்துறையில கொஞ்சம் முன்னேறிட்டார். பாருங்க, 1986 நான் ருதுபேதம் என்ற திரைப்படத்தின் 50ஆம் நாள் விழாவில் தான் முதலில் சிவாஜி கணேசன் அவர்களை சந்திக்கிறார். சிவாஜி கணேசன் தலைமை ஏற்றிருந்த இவரும் அதுல பேசுறார். 1995 நண்பர் VPK மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானித்தார். அதில் முக்கியமான வேடமேற்று நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்மதித்திருந்தார்கள். திரைக்கதை ஜான் பால் அப்படின்னு ஒருத்தர், ராஜீவ் நாத் வந்து திரைப்படத்துடைய இயக்குனர். ஒரு நாள் காலையில் ராஜீவ் நாத் என்னிடம் சொன்னார், இன்னைக்கு சாயங்காலம் சிவன் இயக்குனர் இவர் 3 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாரு. அதே மாதிரி பாருங்களேன், மார்லன் பிரெண்டோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் நடிகர், ஒரு மிகப்பெரிய நடிகர், அவரு என்ன சொல்றாரு பாருங்களேன், என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு அவரை பற்றிய ஒரு உயர்ந்த மேற்கோள் கொடுத்திருக்கிறார். அப்ப சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. அது வீடு மாதிரி இல்ல, அது ஒரு அரண்மனை மாதிரி. இந்த நம்ம சந்திரமுகி படத்துல ஒரு அரண்மனை காட்டுவாங்கல்ல, அதுதான் சிவாஜி கணேசனோட வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் எடுத்தோன்னு ஒரு வீடு காட்டுவாங்கல்ல, வீடென்றா சொன்னேன், இல்லை அது ஒரு அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்தது விசாலமான ஒரு தளம் நம்மை வரவேற்கிறது. அங்கே தங்கத்தால் இழைத்த 2 பெரிய பெரிய யானை தந்தங்கள். நான் சொன்னேன்னா, அந்த முதல் எடுத்தோடனே சிவாஜியோட வீடு காட்டுவாங்க, சந்திரமுகி திரைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல 2 தந்த யானை தந்தம் காட்டுவாங்க. இடப்புறத்தில் மேலே செல்ல பெரிய மாடிப்படிகள், அவங்க எல்லாம் மாடிப்படிகள்லயே போறாங்க. வேலைக்காரர் எங்களை மேலே வருமாறு படி இயல்பாய் மாடி ஏறிய நான் ஒரு திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலைகுனிந்து வணங்க முற்பட்டேன். அங்கே சுவரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வேடத்தில் வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசனின் ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம். அப்ப ஆயில் பெயிண்ட்ல அவருடைய அந்த உருவம், அது சிவாஜி கணேசன் எதுல நடிச்சது, வீரபாண்டிய கட்டபொம்மன். நிறைய திரைப்படங்கள் நடிச்சார், ஒரு சில திரைப்படங்கள் மறக்க முடியாதுல. அடுத்த திருப்பத்தில் உடைவாள் உருவீத நிலையில் சத்ரபதி சிவாஜி இந்த திரைப்படத்துல, இந்த நாடகத்துல நடிச்சதுனாலதான் மராட்டிய வீரர் அவர், மிக தெரிந்த போர் வீரர். அவருடைய அந்த நினைவுனாலதான் சிவாஜி என்று பெயர் இவருக்கு வந்துச்சு. வலது பெருவிரலால் மீசை முறுக்கி மந்தகாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒருபுறம், ராஜராஜ சோழன் சொன்னா ஒருபுறம், கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசன் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுடன் கூடிய மிகப்பெரிய வெள்ளை குதிரை இவருக்கு கொடுத்த அந்த
பரிசு செவாலிய விருது கொடுக்க. இது என்ன குதிரை? வெள்ளை குதிரை. எல்லாம் பார்த்து சித்தப்படியே நாங்கள் சோபாக்களில் அமர்ந்தோம். மாம்பழச்சாறு வந்தது. அதை குடித்து முடித்த போது மனைவியும், சிவாஜி அவர்களுடைய மனைவி கமலாமான் அப்படின்னு சொல்லுவாங்க, மனைவியும் வேலையாட்களும் இருபுறமும் நடந்து வர சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார். எவ்வளவு அத முன்னோர்கள்ட்ட நமக்கு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பே சில நேரத்துல கடவுள்கிட்ட இருக்கிறது மாதிரி ஒரு பக்தியா மாறிடும். அது மாதிரி அவரது சாட்சாத்னா நேரடியா காட்சி தர்றாரு. ஒரே சீராய் அடி எடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மறுத்தோல் முன்னோக்கி. அவருடைய நடை எவ்வளவு அழகா ரசிச்சிருக்கிறாருன்னு. தலையிலிருந்து நெஞ்சு விரித்து இசைக்கு அசைப்பது போல் கைகள் வீசி பார்வை இமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மனாநடிகளை பார்த்த பொழுது ராஜராஜ சோழனின் வருகையை பார்த்த தமிழ்நாட்டு திருப்பிள்ளைகளை போல நான் துள்ளி எழுந்தேன். அப்ப அவர் நடையை பார்த்தோன்னே, இப்ப சில நடிகர்கள் எல்லாம் பார்த்தோம் நமக்கு உற்சாகம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இவரை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம், மகிழ்ச்சி. ஒரு ராஜ நடை நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார். நானும் ராஜீவ்நாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம். அப்ப அவர் வயதில் மூத்தவர், அனுபவத்திலையும் மூத்தவர், நடிப்புல கையேர்ந்தவர். இப்படினால காலில் விழுந்து வணங்குறாங்க. வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் உட்காருங்கோ என்றார். அவங்கள 2 பேரையும் உட்கார சொல்றாரு. பாருங்களேன், இந்த ஒவ்வொன்றுமே நான் சொன்ன திரைப்படங்கள் பூரா அதுல இருக்கு பாருங்க. இந்த திருநாவுக்கரசர் வேடம் நடிச்சது பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்க. அதுக்கப்புறம் மேல் பாருங்க, அது வந்து என்ன படம்? தங்க பதக்கம். அதுக்கப்புறம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் திருவிளையாடல், கர்ணன் திரைப்படத்துல அந்த கடைசியில அந்த பாடலை பார்த்து அந்த அவருடைய சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பார்த்து அழுகாதவர்களே இருக்க மாட்டாங்க. சிவாஜி கணேசன் பாசமலர் திரைப்படத்துல எல்லாம் அவர் அழுததை பார்த்து பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட. விளக்குதுங்களா? அப்ப கடைசியில் அந்த தங்கை மகளை தூக்கி கொண்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு ஒரு நடிப்பார் பாருங்க. அடாடா, அந்த மாதிரி ஒரு நடிப்பை யாரு எந்த நடிகர்கிட்டையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி கர்ணன் திரைப்படத்துல கடைசியில அந்த இந்த நேரத்திலயும் எனக்கு இருந்துட்டு தன்னுடைய குருதியவை அந்த ரத்தத்தையே எடுத்து தானமா கொடுப்பாரு. அப்ப அந்த பாடல் பாருங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முரணாதென்பது பல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அந்த பாடல்ல அவருடைய பாடுறவங்க பாடுறாங்களா இல்ல இவர் பாடுறாரானே தெரியாது. அந்த அளவிற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஒரு திரைப்படத்துல காட்டுவாங்க. அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவரை நினைவுபடுத்தினது அந்த கப்பலோட்டிய தமிழன்ற ஒரு திரைப்படம். அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வ.உ.சி.யாவே வாழ்ந்திருப்பாரு. அதே மாதிரி பாரதியாருடைய அந்த திரைப்படங்கள், இது எல்லாமே பாரதியார வந்து சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரத்து நாட்டில பெண்களுடனே அப்படின்ற பாடல் எல்லாம் பாரதியல். அதன் பிறகு அப்புறம் கடவுளர்கள், இப்படி ஆழ்வார்கள் வந்து திருமால் பெருமைன்னு ஒரு படத்துல இருந்து ஆழ்வார்கள்ல நிறைய ஆழ்வார்களா வந்து ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அதே மாதிரி நவராத்திரின்னு ஒரு திரைப்படத்துல 9 சிவாஜியை வந்து சாவித்திரி அம்மா சந்திப்பாங்க. இப்படி பல்வேறு வகையிலையும் இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியவர். அப்ப இவர்கள் போய் உட்கார்றாங்க. அவர்கள் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தையும் பற்றியும் பேசிக் கொண்டிருக்க நான் சிவாஜி கணேசன் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கைவிரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்து கொண்டு நிசப்தனாய் அமர்ந்திருந்தேன். இவர் அப்படியே அவர் ஒரு மகா நடிகரை சந்திச்ச ஒரு மனதிருப்தி, அவருடைய உடல் அசைவு, கைகால், இது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஊழி தாண்டவமாடும் ருத்திரன். அப்ப ருத்ரன்னா யாரு? அந்த இது ருத்ர தாண்டவம் ஆடுவாங்கல்ல இதுல திருவிளையாடல, அந்த தாட்சாயினி வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய தட்சன் யாகத்துக்கு அழைக்கலன்னு இவங்க போவாங்க. அப்ப போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க இல்ல நான் எங்க அப்பாவை திருத்தி கொண்டு வரேன்னு அவங்க சாவித்திரி அம்மா போவாங்க. சாவித்திரி அதாவது பார்வதி தேவியா அவங்க போவாங்க. அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா திரும்பி வருவாங்க. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு 2 பேரும் என்ன செய்வாங்க, அந்த தன்னுடைய மனைவி பார்வதியிலே எரிச்சிட்டு ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவார். அதுல எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். கவச குண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்துல கர்ணன் அந்த கவச குண்டலத்தை கடைசியில கொடுத்தார்ல, அது கவச குண்டலத்துல தன்னுடைய கொடுக்கறது, தானம் கொடுக்கிறது. காலமேகத்தில் கவிதை ததும்ப செய்த கவி குலகுரு காளிதாசன் திரைப்படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும்.
மொழித தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய் தமிழ் மண்ணின் வீர வீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசனின் கதாபாத்திரங்கள் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தனர். திரைக்கதை பற்றி அவர்களிடம் உரையாடல் முடிந்ததும் ராஜீவ்நாத்திடம் கேட்டார், இந்த பையன் யாரு அப்படின்னு சிவாஜி கேட்கிறாரு. நான் ஒரு மலையாள கவிஞன் என்று என்ன என் முன்னால் இரு கைகளையும் கூப்பி அவர் மென்மையாய், வணக்கம், எனக்கான மரியாதை அல்லாது காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த அதுதான் அடுத்தவர்களை மதிக்க தெரிஞ்சதான் நல்ல கலை இருக்கும் ஆழ்ந்த ஆதரவை அவர் காண்பித்தது என்பது மரியாதை. திராவிட மொழிக்கு மரியாதை. எகிப்தின் முன்னாள் ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பர்டன், பிரதீப் ராஜ் கபூர் போன்ற உன்னதமான இவங்க எல்லாமே பிறமொழி நடிகர்கள். அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் காண்பித்தார். அவர் வாழ்வினில் நடந்த சில விஷயங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அப்ப சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். குறிச்சுக்கங்கப்பா, சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஊர் எது? விழுப்புரம். 9வது அவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததே இல்லை. 5 வயதாகும் போது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகன் என்று பெயர் எடுத்தார். அண்ணாதுரையின் சிவாஜியாக வேடமேற்று நடித்தார். அண்ணாதுரை எழுதின நம்ம பேச்சாளர் இருக்காருல்ல, நம்ம முதல்வர், முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணா அவர்களுடைய நாடகத்துல சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தார். அதை பார்த்த பெரியார் தான் BC கணேசனுக்கு, விழுப்புரம் சின்னையா கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அப்ப பெரியார் தான் இவருக்கு பெயர் கொடுக்கிறார். யாரு? தந்தை பெரியார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. அப்ப சிவாஜின்னு சொன்னால இவர் தான் நமக்கு நினைவுல வருது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்களில் எல்லாம் சிவாஜி கணேசன் அவர் நடிக்காத ஊர்களே கிடையாது, அவர் நாடகம் அரங்கேற்றாத இடங்களே கிடையாது. அவர் பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க முதல்ல நடித்த திரைப்படம் என்ன? பராசக்தி. அதை யாரு? கலைஞருடைய கதை வசனம். முதல் ஏவிஎம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிறார். பராசக்தியின் வெற்றி அவரை திரைப்படத்துறையின் உச்சாணி கொம்பில் மலரச் செய்து அழகு பார்த்தது. அவருடைய அந்த வசனம் இன்னைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு அழகு வசனம். மிகவும் ருசியான திரைப்பட நடிகனாக இருந்த போதும் 50 வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களில் நடித்து வந்தார். அப்ப நடிப்பு கலையை அவர் விடவே இல்லை. நாடகத்துல இருந்துதான் திரைத்துறைக்கு போனாங்க. நாடகத்துறையில இருந்து திரைத்துறைக்கு போறவங்க ரொம்ப ஜொலிப்பாங்கப்பா. ஏன்னா அவர்களுக்கு அந்த நாடகத்துல நல்ல என்ன செய்வாங்க, ஒப்பனை, அந்த முக பாவனைகள் தெரியும். அதே மாதிரி நல்ல முன்னாடியே ஒத்திகை பார்ப்பாங்க. அரங்கத்து நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒண்ணுமே இல்லை. அப்ப நாடகத்துல தெருக்கல்ல நடக்கக்கூடிய நாடகங்கள்ல, அந்த அரங்கத்துல நாடக கொட்டகைன்னு சொல்றோம்ல, அதுல நடக்கக்கூடிய நாடகங்கள் நேரடியா நடிக்கிறத அவருக்கு ரொம்ப யதார்த்தமா நடிப்பார். அந்த இடத்துல ஒரு வசனத்தை கூட மறக்காம சரித்திரத்திலும் புராணங்களிலும் வரும் வீர புருஷர்களை, யாருன்னா வீர மனிதர்களை தத்ரூபமாக நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களும் ஏழைகளுமான மக்களின் இதயத்தில் குடிபுகச் செய்தேன். இதுதான் இந்த நாட்டிற்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு. என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது. அப்ப பாத்தீங்களா, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், இவர்கள் பாரதியார், இவர்களை போன்றவர்களுடைய அந்த அவங்கள நாட்டு மக்கள் மறக்கக்கூடாதுன்னு அவர்கள் கதாபாத்திரம் அவர்களாகவே வாழ்ந்து காட்டியவர் இந்த சிவாஜி. இப்படி பேசி நிறுத்திய போது 65 ஆண்டுகளாக அபிநய கலையில் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டி அந்த தமிழனின் முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்னுடைய எளிய வார்த்தைக்கு சக்தி இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் தான் சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாக மாற்றியது.
ஆனாலும் அவர் கட்டபொம்மன் நாடகம் தான் பிரமாதம், படம் ஒண்ணுமே இல்லை என்றார். அப்ப அந்த அளவுக்கு படத்துல அவ்வளவு அழகா பேசியிருப்பாரு. அப்ப அதையே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். அப்ப நாடகத்துல இன்னும் அதை விட எப்படி பேசியிருப்பாரு பாருங்க. பல நாடகங்களில் அதிக வேலை உள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த கட்டபொம்மனில் எனக்கு இயற்கையாக எழும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய களைப்பை சிரமத்தை உண்டாக்குகிறது என்பதை நினைக்க எனக்கு பயமாகவே இருக்கிறது. என்றாலும் எனது குழுவினர்களோடு நாடக நாட்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டு. ஏன்னா அவங்க நம்ம திரைப்படமாக்கும் போது அந்த திரையை பார்த்தா நம்ம இது பண்றோம். நாடகத்துல யதார்த்தமா நடிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வசனம் பேசும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டு, மக்களுடைய அந்த கௌரவம், அங்கீகாரம் எல்லாமே இவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நேருக்கு நேரு பெரும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத மகிழ்ச்சியை ஒரு தனி மகிழ்ச்சியை தருகின்றது என்ற உண்மை ஒன்றே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆறுதல் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய குறிப்பாக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த நாடகத்துல அந்த சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த கட்டபொம்மன் நாடகத்துல அந்த நாடகத்தின் வசனம் ஏதும் ஞாபகம் இருக்கிறதா? ராஜீவ்நாத் அந்த கேள்வியை கேட்டு விட்டார். தலை போனாலும் மறக்க முடியுமா, ஒரு வசனம் எங்களுக்காக சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு சிவாஜி கணேசனை. ராஜீவ்நாத் கேட்ட கேள்வியால் நான் பயந்து போனேன். யாரிடம் இதை கேட்கிறோம் என்று ராஜீவ் யோசிக்கவில்லையா? அவரை சிவாஜி கணேசன் கோவித்துக் கொள்வார் என்றே நான் நினைப்பேன். ஆனால் நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமாய் இவங்க போய் கேட்கிறாங்க, எங்களுக்காண்டி ஒரு வசனம் பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சிலர்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னா சொல்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆனா இதை பாருங்களேன், சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கையூட்டி அமர்ந்திருந்தார். பிறகு மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டியின் தலைப்பை பிடித்து மெதுவாக நிமிர்ந்து அப்படியே அந்த நடிகனுக்குள்ள அந்த நடிப்பு கலை உள்ள வருது பாருங்களேன். சட்டென விஸ்வரூபம் எடுத்தது போல திரும்பி நின்றார். நாங்கள் மிரண்டு போனோம். உயரம் குறைவான வயதான எங்களிடம், ஏன்னா எல்லா வகையிலுமே இவங்க சிறுவர்கள் சிவாஜி கணேசனுக்கு, எங்களிடம் இவ்வளவு நேரம் இயல்பாய் பேசிக் கொண்டது சிவாஜி கணேசன் அல்ல, அது மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அது சூரியன் அஸ்தமனமாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதி தமிழக வீர பௌருஷத்தின் சிங்க கடிச்சா. அப்ப கோபம் நம்மளை அடக்கி வச்சிருக்கியா, அதை எடுத்து ஒரு சிங்க கடிச்சிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிங்க கர்ஜனை முழங்கியது. நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி கலயம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்று தமிழக மக்களை சிறுத்தளச் செய்த கொஞ்சமும் மறக்காமல் ஏற்ற இரக்கத்துடன் ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றியில் வியர்வையை அப்ப அடைச்சு போய் நிற்கிறாங்க. சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் பாருங்க, ஆப்பிரிக்க ஆசிய பல விருதுகளை